ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் உங்கள் ரேகா சங்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதாச்சும் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு விளாக் தான். இன்றைக்கி எந்த விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி சனிக்கிழமை 3வது வாரம் வந்து சாமி கும்பிட போகிறோம். அதனால் நான் வந்து காலைல வந்து சீக்கிரம் எழுந்து கோலமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி செடிக்கு எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நாமம் போட்டுட்டு நானும் வந்து சமையல் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் உளுத்தம்பருப்பும் பச்சை பேரும் வந்து ஊற போட்டிருக்கேன். இது வந்து சியா உண்டிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு சேஷ்டமானது பூசணிக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காய், 3 விதமான பொரியல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பூசணிக்காய் இதுதான் செய்யலாம் சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சு சேமியாவும் கோடம்பி திராட்சையும் இதுமாரி நான் ஒன்றவே போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் தனித்தனியாக வறுத்துக்க மாட்டேன், எப்பயுமே ஒன்றா தான் போடுவேன். அதுமாரி 10 ரூபா பேக்கெட்டில் வந்து நெய் கிடைக்கிது, அது வந்து போட்டு நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாலும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சேமியா போட்டு நம்ம சர்க்கரை போட்டு இறக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நானுமே அப்பளம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வடையை போட்டுட்டேன். உளுந்த வடை, இது உளுந்த வடை எல்லாமே இந்தமாரி போட்டு இறக்கி வச்சுட்டேன். இது இந்த உண்டிங்கெல்லாம் பார்த்தாக்கா உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு நான் வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயா உண்டை தான். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு உண்டியாக எடுத்து மைதா மாவு தாங்க இதுமாரி உருட்டி எண்ணெயில் போட்டுருவேன். இது வந்து ஆச்சு, நான் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த இது செஞ்சு நான் செய்யவே இல்லை. சாப்பாடெல்லாம் வந்து ரெடி. ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் சாம்பார், என் பையன் வந்து உருட்டிகிட்டே இருக்கான் அதை கரண்டி வச்சு. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் இதாங்க சுயா உண்டை, அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் உளுத்த வடை, இது வந்து பாயாசம். இது ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன், சேமியா பாயாசம். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு நானுமே வந்து பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் கழுவிட்டு பொட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மாவிளக்குலாம் போட்டு அது கூடமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். வெளியில் இது நாங்கள் வந்து வெளியில் வச்சு தான் பூஜை பண்ணுவோம். படையல், விளக்கு, மாவிளக்கு மாவு இது மாதிரிலாம் வெளியே வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஏற்றி உள்ளே இட்டுன்னு போவோம் சுவாமியை. என் சின்ன பொண்ணு தான் பூஜை பண்ணிகிட்ருக்கான். இதுக்கே 2 பேருக்கு சண்டை, நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சரி ஒருத்தராக பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என் பையன் தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுற அளவுக்கு பெரியவனாக ஆகிட்டான். அவனே வந்து என்ன பூஜை பண்ணாதான் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நாங்களுமே பூஜை பண்ணிட்டோம். அப்படியே நாங்களும் 2 பேரும் பூஜை பண்ணிட்டோம். பூஜை பண்ணிவிட்டு நம்ம வெளியிலேருந்துமே கற்பூரம் ஏற்றி சாமி வந்து உள்ளிட்டுன்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே தம்பி வந்து தீபாரத்தனை காட்டுறாரு. இதுக்கப்புறம் வந்து நெடுக்கு கற்பூரம் வச்சு ஏற்றி சாமி வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க.
நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாரி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எல்லாருமே சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டோம், எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.